கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்பதாக மீண்டுமாக உங்களோடு தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த மே மாதம் ஒரு இடைவெளிக்கு பின்பாக மீண்டுமாக நம்ம இப்போ ஒரு பைபிள் கேப்சியூலை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு. மீண்டுமாக வேத பாட வகுப்பு கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வேத பாட வகுப்புகள் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு, இதனுடைய தலைப்பும் கூட 4 சுவிசேஷங்கள், த 4 காஸ்பல்ஸ் என்று சொல்லி என்ன வெளிப்பாடு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும், வேதம் தெரிந்த அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும், நமக்கு 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. ஆனால் இதை குறித்து பழைய ஏற்பாட்டுல நிழலாக ஒரு சில காரியங்கள் உள்ளது. உதாரணமாக முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்னன்னா, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, டு த லா அண்ட் டு த டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வேதம் மற்றும் சாட்சியாகும். அப்ப வேதம்னா எதை குறிக்கிறது? சாட்சியாகும் என்றால் என்ன? இப்ப வேதம் என்றால், இது ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் எழுதினதுனால இது லா என்று சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் வேதம் என்றால் அது இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டை குறிக்கும். சாட்சியாகும் என்றால் அது புதிய ஏற்பாட்டை குறிக்கும். ஏன் என்று கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடும் கர்த்தருடைய வேதம் தான். ஆனா விசேஷமாக அதற்கு ஒரு பெயர் என்னன்னா சாட்சியாகும். என்ன சாட்சி என்றால், ஒருவரை பற்றிய சாட்சி. யாரை பற்றிய சாட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 5:39 இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப வேத வாக்கியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கின்றனவாக இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் நிழலாக தீர்க்க தரிசனங்களாக சாட்சி கொடுத்து கொண்டிருந்தன. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நேரடியாக சாட்சி கொடுக்கிறவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுதே மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் என்று சொல்லி 4 சுவிசேஷங்களை நாம் பார்க்க முடியும். அப்ப எல்லாமே எதை குறித்து பேசும் என்றால், புதிய ஏற்பாடு என்ற உடனே இயேசுவினுடைய வாழ்க்கை, இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய 3.5 வருட கால ஊழிய பகுதி, கடைசியாக ரொம்ப முக்கியமாக அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை குறித்து இயேசுவோடு கூட இருந்தவர்கள் மற்றும் அதற்கு பின்பாக வந்த சீஷர்கள் எழுதிய சரித்திர ஆகமங்கள்னு சொல்லலாம். அவைகளே இயேசுவை குறித்து நேரடியாக சாட்சி கொடுக்கும். டைரக்ட் அக்கவுண்ட், ஒரு நிழலாக அல்ல, தீர்க்க தரிசனமாக அல்ல, டைரக்ட் அக்கவுண்டா இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய சுவிசேஷம். சரி, அப்ப மத்தேயு ஒரு சீஷன், அவரை அழைத்தார். யோவான் இயேசுவுக்கு பிரியமான சீஷன். மார்க்கும் லூக்காவும் அதற்கு பின்பு, மார்க் வந்துட்டு அடுத்ததாக சீஷனாக இருந்தார் அப்போஸ்தலர்ல பார்க்கும் பொழுது. அவருக்கும் இன்னொரு பேர் யோவான். சரி, ஆனா வித்தியாசப்படுத்துறதுக்காக அவருக்கு மார்க் என்று சொல்லி, மார்க் என்கிற மறுபெயர் கொண்ட யோவான். அவர் பேதுருவோடு ரொம்ப நெருங்கி இருந்தார். பேதுருவிடமிருந்து கேட்டு, மற்ற சீஷனை கேட்டு முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் என்று சரித்திரத்துல சொல்றாங்க. அடுத்து லூக்கா. லூக்கா யார் என்றால், அவரும் பவுலோடு கூட சேர்ந்து அநேக நாட்கள் ஊழியம் செய்தவர், பவுலோடு இருந்தவர். ஆனால் அதற்கு முன்பாக மற்ற சீஷர்களோடும் சேர்ந்து இருந்து ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்தது என்று தெளிவாக எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறவர் லூக்கா. லூக்கா
முதலாவது ஒரு புஸ்தகம்னா லூக்கா சுவிசேஷம்னு சொல்லலாம். அவருடைய 2வது புஸ்தகம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் பிரபந்தம் என்று சொல்லி அப்போஸ்தலர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுவார். சரி. அப்ப இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவினுடைய வாழ்க்கையை நேரடியாக நமக்கு காண்பிக்கிறது. நன்றாக தெரியும் நமக்கு. 4 சுவிசேஷங்களுடைய பெயர்களும் இங்க குறிப்பிட்டிருக்கேன். ஏன் 4 சுவிசேஷங்கள் எழுதணும்? 1 இருந்தா பத்தாதா? இல்ல 2 இருந்தா பத்தாதுன்னா, 2 கொரிந்தியர் 13:1 பவுல் இவ்வாறு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு வாக்கியத்தை வைத்துக் கொண்டு பவுல் இவ்வாறாக சொல்கிறார். என்னன்னா, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். அப்ப எல்லா காரியத்துக்கும் 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சரி. அப்ப தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2, 3 மட்டும் இல்ல, இன்னொரு சாட்சியும் சேர்த்து கொடுப்போம். 4 சாட்சிகளை வேதத்தில் நேரடியாக பதிவு பண்ணி இருக்கிறார். இயேசுவினுடைய முழு வாழ்க்கையும். ஏன்னா அதுதான் வேதத்திற்கே மையப்பொருள். அப்ப அதற்கு 4 சுவிசேஷங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த 4ல் என்ன வெளிப்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கிறோம். சரி. முதல்ல இது ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு காரியம். இது அடுத்த ஸ்லைட்ல தான் இந்த வெளிப்பாட பத்தி நான் பேச போறேன். ஆனா அதற்கு முன்பாக நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க 4 நதிகளை பற்றி போட்டிருக்கு. ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட 4 நதிகள். அப்ப நீங்க ஒருவேளை இப்ப லிங்க் பண்ணியிருப்பீங்க. இந்த பைசோன், கீஹோன், இதக்கேல், ஐபிராத்தன் இருக்கும். அந்த இதக்கேல்ங்கிற நதிக்கு டைகிரிஸ் என்றும் பெயர். சரி. அப்ப இந்த 4 நதிகளும் ஒரு தோட்டத்திலிருந்து புறப்பட்டு எல்லா இடங்களுக்கும் போன நதிகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இன்னும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதென்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆக நம்முடைய இருதயமே ஒரு தோட்டமாகவும் அதிலிருந்து வருகிற ஜீவ ஊற்றாகவும் அப்படி அடையாளப்படுத்திக்கலாம். இன்னும் நம்முடைய சேனல்லே ஆரம்பத்துல ஒரு பைபிள் பர்ஸ்ல இந்த 4 நதிகளும் எதை அடையாளப்படுத்துகின்றன? 1 கொரிந்தியர் 1:31 இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:31 1 கொரிந்தியன்ஸ் 1:31 அந்த வசனத்தையும் பார்க்கலாம். ஒரு குயிக் லுக். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இது இங்கிலீஷ்ல 30th verseல இருக்கும். விஸ்டம், ரைட்டியஸ்னஸ், சாங்டிஃபிகேஷன் அண்ட் ரிடம்ஷன். நான் இங்க ஹோலினஸ் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னு. சரி. இப்ப இயேசுவில் காணப்பட்ட இந்த ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த 4 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆல்சோ ரெஃபர்ஸ் த above virtues, wisdom, righteousness, holiness, redemption, that is seen in Jesus through this four gospels. அப்ப இந்த 4 நதிகளும் 4 சுவிசேஷங்களுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த 4 தேவனுடைய தன்மைகளுக்கும் ஒரு அடையாளங்களாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்ப இதுவும் ஒரு வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதை குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ 4 rivers of Genesis அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப பேச போற ரெவலேஷன் இன்னொரு வெளிப்பாட்டை ஆவியானவர் சமீபத்தில் எனக்கு கொடுத்தார். ஒரு மாதத்திற்கு முன்பாக இருக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அதுவும் ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. அதை ஒரு இடத்துல பகிர்ந்து கொண்டு வந்தா இந்த ஒரு ஷார்ட்ஸ் இதையே நம்ம கொடுக்குறோம் பைபிள் கேப்சூல. என்னன்னா திருத்துவ தேவனும் மனிதனும் என்கிற வெளிப்பாடு. இப்பயே நீங்க ஓரளவுக்கு அதை கெஸ் பண்ண முடியும். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா இந்த 4 சுவிசேஷங்களிலும் மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா இவர்கள் 3 பேர் எழுதின சுவிசேஷங்களை இங்கிலீஷ்ல சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா, தமிழ்ல சரியான வார்த்தை எனக்கு தெரியல. ஆனா எப்படி அதை சொல்லலாம்னா சமநோக்கு சுவிசேஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா மிக ஆகாது. ஏனென்றால் மத்தேயு, மார்க், லூக்கா 3ஐயும் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஸ்டைல், அதனுடைய ரைட்டிங்
சிமிலரா இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா மத்தேயு இயேசுவினுடைய பிறப்பில் ஆரம்பிக்கும். பிறப்புக்கு முன்பாக அறிவிப்பு, அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய ஊழிய ஆரம்பம், அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய போதனை, அற்புதங்கள், அப்புறம் சீஷர்களை தேர்ந்தெடுத்தது, அடுத்து சீஷர்களோடு சேர்ந்து என்னென்ன செய்தார், கடைசியாக அவருடைய சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் செய்த காரியங்கள் இன்னும், அதற்கு பின்பு அவருடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல். இப்ப மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதேதான், ஆனா சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மத்தேயுல அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாட்டை ரெஃபர் பண்ணிருக்கும். தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவை இப்படி நடந்தது. ஏன்னா அது பழைய ஏற்பாட்டுக்கு அடுத்து வருது. உடனே பழைய ஏற்பாட்டோடு நெருங்கிய தொடர்பு வருவதற்காக அவ்வாறு அனுமதித்திருக்கிறார். மார்க்ல சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அங்கங்க ஒவ்வொரு அராமைக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். மார்க் எழுதினோம். மார்க் அந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது உதாரணத்திற்கு ஒரு சில டேர்ம்ஸ் கூட சொல்லலாம். தலிதா ஹூமி அப்படிங்கிற அந்த பதம் மார்க்ல தான் இருக்கும். தலிதா என்றால் சிறு பெண் என்று அர்த்தம். பூமி என்றால் எழுந்திரு என்று அர்த்தம். சிறு பெண்ணை எழுந்திரு, தலிதா பூமி. இன்னும் பிரதானமாக 3 சீஷர்கள், அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்களுக்கு போனர் கேஸ் என்று பெயரிட்டார். அப்ப போனர் கேஸ்னா இடி முழக்க மக்கள். இந்த பேர் போனர் கேஸ் அப்படிங்கிறது மார்க்ல மட்டும்தான். இன்னும் கொர்பான் என்கிற காணிக்கை, இந்த கொர்பான் அப்படிங்கிற பதம் யூதர்கள் அப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த காணிக்கை, இந்த கொர்பான்கிற டேர்ம் மார்க்ல மட்டும்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது எப்பத்தா அப்படின்னா திறக்கப்படுவாயாக. சரி, அப்ப இது போல ஒரு சில ஸ்பெஷல் டேர்ம்ஸ் இன்னும் மார்க்ல வந்துட்டு இருக்கும். ஆனால் சுருக்கமாக ஃபுல் டீடைல்ஸ் இருக்காது. அவர் சொன்ன ஓமைகளும் ஒரு சில காரியங்கள் அடங்கியது. அடுத்தது லூக்காவுக்கு வருவோம் என்றால், லூக்காவும் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பிறப்பின் செய்தி, பிறந்தது, பின்பு ஞானஸ்நானம், அப்புறமா அவருடைய சாத்தானால் சோதிக்கப்படுகிற காரியம். இது மத்தேயுலயும் சொல்லப்பட்டிருக்கும். மார்க்ல என்னென்ன சோதனைன்னு சொல்லப்பட்டிருக்காது, ஒரு லைன்ல சொல்லியிருப்பார் மார்க் சுருக்கமாக. லூக்கால என்னென்ன சோதனைகள் எல்லாம் இருக்கும், இன்னும் அவருடைய மறுரூபம், சீஷர்களை தேர்ந்தெடுத்தல். ஆனா லூக்கால என்ன ஒரு வித்தியாசம்னா, மத்தேயுனும் மார்க்லும் சொல்லப்படாத அநேக காரியங்கள் லூக்காவில் சொல்லப்படும். அதாவது உதாரணத்துக்கு இந்த 10 வெள்ளிக்காசை பற்றிய ஓமை மத்தேயுல இருக்காது. நல்ல சமாரியனை பற்றிய ஓமை, இன்னும் ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றிய ஓமை, இன்னும் அநேக ஓமைகள் லூக்காவில் இடம்பெற்றிருக்கும். நம்ம சொன்ன சன் ஆஃப் பர்டிஷன், கெட்ட குமாரன் பற்றிய ஓமை. இன்னும் ஒரு சில அற்புதங்கள் மத்தேயு மார்க்கில் சொல்லப்படாத ஒரு சில அற்புதங்கள் லூக்காவில் சொல்லப்பட்டது. அதாவது பேதுரு திரளான மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு லூக்காவில் சொல்லப்பட்டது. மத்தேயு மார்க்ல சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் ஒரு சில காரியங்கள் 3 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மறுரூபத்தினுடைய சம்பவம். ஆக ஆனால் இந்த 3க்குமே ஸ்டைல் ஒரே போன்றதாக இருக்கும். அதனால சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சமநோக்கு சுவிசேஷங்கள். ஆனால் யோவான் முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கும். அவருடைய பிறப்பை குறித்த செய்தி அதில் இருக்காது. நேரடியாக அவர் ஆதியிலேயே இருந்தார், அதாவது உலகம் உருவாவதற்கு முன்பாகவே வார்த்தையாக அவர் இருந்தார், அவரே தேவனாக இருந்தார் என்று சொல்லி எல்லாமே அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவர் உலகத்திலே வந்தார் என்று சொல்லியிருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக, ஏனென்றால் அது கிறிஸ்துவை பற்றி, கிரைஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவனுடைய தன்மை, அவரை ஒரு நபராக, அவருடைய போதனைகளை ஆழமாக உள்ளடக்கிய ஒரு சுவிசேஷம் தான் யோவான் சுவிசேஷம். ஆக இந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இன்னும் ஆழமாக யோவானில் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையை பற்றி, இறை பண்புகளை பற்றி இயேசுவே சொன்ன அநேக காரியங்கள், தன்னுடைய சீஷர்களை பற்றி, இன்னும் கடைசியில சீஷர்களோடு தனியாக அவர் உரையாடிய அநேக சத்தியங்கள், அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியை பற்றி அதிகமாக பேசுறார்.
மற்ற 3 சுவிசேஷங்கள்ல இருக்கிறத விட பரிசுத்த ஆவியை பற்றி ரொம்ப அதிகமாக சீஷரிடத்துல பேசுவது யோவான் 14 16 அதிகாரங்கள் ரொம்ப விசேஷித்த ஒரு பகுதிகளாக இருக்கின்றன யோவான். சரி, இப்ப வெளிப்பாடு என்ன? ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த முதல் 3 சுவிசேஷங்களும் திருத்துவத்தை அடையாளப்படுத்துகின்றன. அதான் சினாப்டிக் காஸ்பல்ஸ். எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறதான் இப்ப பார்க்க போறோம். அப்ப முதல் 3 சுவிசேஷங்களும் திருத்துவத்தை அடையாளப்படுத்தினால் 4வது சுவிசேஷம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஓகே. அப்ப முதல் 3 சுவிசேஷங்கள் எப்படி திருத்துவத்தை அடையாளப்படுத்துகிறது முதல்ல பார்க்கலாம். மத்தேயு ஆரம்பிக்கும் பொழுது யாரை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இயேசுவினுடைய ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப மரியாளுடைய கணவராகிய யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு தேவதூதன் வெளிப்பட்டு யோசேப்பிடத்துல சொன்ன காரியம் மாத்திரம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 2வது அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது. ஆகவே தந்தையாக அந்த இயேசுவினுடைய உலகத்தில் தந்தையாக இருந்தவரிடத்திற்கு என்னென்ன வெளிப்பாடுகள் எப்படி வெளிப்படுத்தினார்? 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் எகிப்துக்கு போறார் இயேசுவை கூட்டிக் கொண்டு. அப்ப யோசேப்பினிடத்தில் தேவதூதன் பேசினான்னு சொல்லியே சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு. அப்ப அது பிதாவை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இப்படியும் ஒரு வியூ பாயிண்ட். அடுத்து மார்க்கு, நீங்க நேரடியாக யோசேப்பை பற்றியும் பேசியிருக்காரு, மரியாளை பற்றியும் பேசியிருக்காரு. முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னா, மார்க்கு முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் இது நேரடியாக இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. பிதா குமாரன் ரொம்ப ஈஸி. 3வது லூக்கால மரியாளிடத்தில் தேவதூதன் இடைப்பட்டது, மரியாளுக்கு நேரிட்டவைகள், மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்தாள். அப்ப மரியாள் யாரை குறிப்பாங்க? இப்ப முதல் 2 ரொம்ப ஈஸி, தந்தை மைந்தன், அதாவது பிதா குமாரன். ஆனா மரியாள் யாரை குறிப்பாங்க? மரியாள் பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்தும் இந்த இடத்துல. ஒருவேளை நீங்க கேட்கலாம் எப்படி? ஒருவேளை இதை நீங்க தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. மரியாதை அநேகர் வந்துட்டு கடவுள் ஸ்தானத்துல வைக்கிறாங்க, நம்ம அப்படி வைக்கல. கோரெடிமர், அதாவது இயேசுவோடு கூட இணையான ஒரு இரட்சகன் சொல்றாங்க, அதுவும் தவறு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதெல்லாம் தப்பான கான்செப்ட். பின்னாடி வந்தது இயேசு மாத்திரமே. ஏன்னா இயேசுவே கேட்கிறார் யோவான் 2ஆம் அதிகாரத்துல, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா, உனக்கும் எனக்கும் என்னன்னா இந்த ரட்சிப்பில் உனக்கு என்ன பங்கு அப்படிங்கறது அங்கேயே அவர் சொல்லி காமிச்சிட்டு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா என்னுடைய டைம் வரல, நீ நினைக்கிற போல அல்ல அப்படிங்கிற மாதிரி அது போல சொன்னார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, உன் தாயும் சகோதரரும் நிற்கிறார்கள் அப்படின்னா, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார்? இவர்களே அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. என் தாயும் சகோதரரும், இன்னும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்வது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் இருக்கிறான்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு ஸ்திரீ அவருடைய போதனைகளை கேட்டு சொல்றாங்க, இதோ உண்மை சுமந்த கர்ப்பம் நீர் பாலுண்ட மொழிகளும் பாக்கிய மொழிகள் அப்படிங்கிறது மெய்தான், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்ப லூக்கா யாருடைய ஆங்கிள் இருந்து பேசுது அப்படின்னா மேரி. ஆனா அதை எப்படி நீங்க வருஷத்தாய்க்கு ஒரு நிழலாக சொல்றீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும், அதாவது என்னுடைய சாயல் என்னுடைய ரூபம்னு சொல்லலைங்க, அதற்கு பதிலாக அவர் எப்படி சொல்றாருன்னா நமது அப்படின்னு சொல்றாரு, மனிதனை உண்டாக்கும் பொழுது. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாரு. அவர்கள் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனா அடுத்த வசனம் பாருங்க, அவனை தேவ சாயலை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னா, தனியாக முதல்ல சிருஷ்டித்துட்டு அப்புறமாக ஒரு துணையை உண்டாக்கினார், தனியாகவே விடல. அப்படின்னா தேவன் எப்படி இல்லை என்றால் தனித்து இல்லை, அவர் 3 வடிவங்களில் பிதாவாக, குமாரனாக, ஆவியாக இருக்கிறார்
அப்படின்னா ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் வகையில் இருக்கு. தனியார் தான் அன்பு செலுத்த முடியாது. ஆனா அவர்களே மூன்றாக இருப்பதனால் ஒருவருக்கொருவர் எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லாத பொழுதே, வேறு எந்த தேவதரும் இல்லாத பொழுதே அவர்களுக்குள்ளாக ஆதி அன்பு. அது எப்ப ஆரம்பம் யாருக்கும் தெரியாது. அவருக்கு மாத்திரமே தெரியும். சரி. ஆனா அவர் சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி படைக்கிறாரு? ஒரு குடும்பமாக படைக்கிறார். ஆதாமையும் அவளையும் படைத்து அவர்கள் மூலமாக பிள்ளைகள் வரத்தக்கதாக ஆதியாகமம் 2:7ல மண்ணினால் உண்டாக்கி தமது சுவாசத்தை ஊதுகிறார். ஆனா 2:18ல பாத்தீங்கன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 2 ஆதியாகமம் 2:17 பார்த்தோம்னா 18ல பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பதனால ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் குட் தட் த மேன் ஷுட் பி அலோன். ஐ வில் மேக் ஹிம் அண்ட் ஹெல்ப் மீட் ஃபார் ஹிம். அப்ப மனிதனுக்கு ஒரு துணையாக, ஹெல்ப்பாக, ஹெல்ப்பராக ஏவாள் என்பதை பார்க்கிறோம். இப்ப அவர்கள் மூலமாக குடும்பம், அவர்கள் மூலமாக அநேகர் சந்ததிகள், சமுதாயம் வரத்தக்கதாக தேவன் உருவாக்கினார். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய தன்மை எடுத்துக்கிட்டோம்னா பிதாவும் குமாரனுமாக, ஆனால் ஆவி என்பது என்னன்னா அந்த இடத்துல ஒரு உதவியாளராக, துணையாக இப்ப வந்துரும் உங்களுக்கு கரெக்டா. அப்ப ஏற்ற துணை அல்லது துணையாளர் அப்படின்னா மேன் ஆதாம் வந்துட்டு ஒரு பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாகும், மனைவியாகிய ஏவாள் பரிசுத்தாவிக்கு அடையாளமாகும், குமாரன் அப்படின்னா அந்த இடத்துல குமாரன் இல்ல, காயின் ஆபேல் இருந்தாங்க. அப்ப ஆபேல கிறிஸ்துவ அடையாளமா ஒப்பிடுவாங்க. அப்ப குமாரனை வந்துட்டு கிறிஸ்துவாகும். இதுவே ஒரு குடும்பம். அப்ப தேவன் அவருக்குள்ளேயே ஒரு குடும்பமாக, அந்த அன்பில் அவருக்குள்ளேயே அந்த அன்பு இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப யோசிக்கும் பொழுது அப்ப ஹெல்ப் மீட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் மரியாதை வந்துட்டு பரிசுத்த ஆவிக்கு ஒரு நிழல் அப்படின்னு ஒரு ஒரு அடையாள பொருளாக சொன்னோம் அப்படின்னா, ஏவாள் தான் ஹெல்ப் மீட். ஆனா யோவான் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களோடு கூட இருக்கத்தக்கதாக வேறு ஒரு தேற்றவாளனை தந்துடுவார். இந்த 16ஆம் பாருங்க. இந்த இடம் தான் ட்ரினிட்டிக்கு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் வர்ஸ். ஆனா இது வெளியில அவ்வளவா தெரியாது. எல்லாருமே மத்தேயு 28:20 தான் சொல்லுவாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து, இன்னும் அப்போஸ்தலர் ஆசீர்வாதத்துல தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம். ஆமா, அதெல்லாம் திருத்துவத்தை குறிக்கிற வசனம். ஆனா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நான் என்பது இயேசு சொல்லுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதா என்பது ஃபாதர். அப்ப பிதான்னு ஒருத்தர் இருக்கார், நான் இயேசு என்று ஒருவர் இருக்கார். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய இந்த வேறொருங்கிற வார்த்தை இன்னொருவர் இருக்கிறார், அவர் தேற்றவாளன். இங்கிலீஷ் பைபிள்ல கம்ஃபர்டர்னு ஒரு சில கேஜேவி என்கேஜி எல்லாம் கம்ஃபர்டர்னு இருக்கும். ஆனா இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன் இது ஹெல்ப்பர் என்று சொல்லி. அப்ப அதனாலதான் நம்ம அதை மேட்ச் பண்றோம். அப்ப ஸ்திரீயை, ஒரு ஆணை, ஒரு பெண் உதவியாளராக, அப்ப ஹோலி ஸ்பிரிட் இந்த இடத்துல அப்ப மரியாள் பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அப்ப இந்த 3 பேரும், இந்த 3 சுவிசேஷங்களும் ஏன் ஒன்றை போல இருக்கின்றன அப்படின்னா, அது திருத்துவ தேவனை அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா யோவான் எதை அடையாளப்படுத்துகிறது? யோவான் வந்துட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து மனிதனுடைய ரட்சிப்புக்காக செய்த காரியம். அப்ப கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட ரட்சிப்பு, அதுதான் கிரைஸ்டாலஜி. யோவான் வந்துட்டு கிறிஸ்துவனுடைய போதனையும் அதிகமாக சொல்லுதுன்னா, ஏன்னா ஏன் யோவான் இதை எழுதி இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்றாரு பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்காக தான் இந்த முழு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த யோவான் சுவிசேஷம் ரொம்ப விசேஷமாக என்ன சொல்லுதுன்னா, நாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து இந்த விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்திருக்கிறது அவருடைய நாமத்தினாலதான் நித்திய ஜீவன் அடையணும்.
அதுக்காக தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யோவான் சுவிசேஷம் மனிதனுக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, விசுவாசத்தின் மூலம். அப்ப முதல் 3 சுவிசேஷங்களும் திரித்துவ தேவனை அடையாளப்படுத்துது. 4வது சுவிசேஷம் மனிதனை காண்பிக்கிறது. தேவனுடைய அன்பு மனிதனுக்காக. அதான் கிருபை. யோவான் 1:17 நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாய். அப்ப நியாயப்பிரமாணம் பிரயோஜனப்படல. ஆனா தேவகுமாரனாகிய இயேசுவே வெளிப்பட்டு நமக்காக அவரையே பலியாக செலுத்தி நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்ப யோவான் தேவன் மனிதன் மேல் வைத்தார். அப்ப மனிதனை மையப்படும். அப்ப இறைவனும் மனிதனும் என்ற ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடை தான் 4 சுவிசேஷங்களும் நாம் காண்பிக்கிறது. ஓகே, இந்த இடத்துல இதை நம்ம நிறைவு செய்வோம். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு புதிய ஒரு வெளிப்பாடாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன். சீக்கிரமே நம்ம வந்துட்டு அடுத்து ஒரு வேத பாடலுக்குள்ள மீண்டும் சந்திப்போம். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.